ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டூனர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பஸ்ஸில். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் பஸ்ஸில். இந்த ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 × 13 = 16, 24 × 24 = 18, 35 × 35 = 10 கொடுத்துருக்காங்க. 46 × 46 = கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 13 இருக்குது இல்லையா, இந்த 13 எடுத்துருக்குறாங்க. இந்த 13 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். 13 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 169 வந்து கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 13 × 13 169 கிடைக்கும். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 169 ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1 6 7 7 + 9 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா, அதனால தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 16 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது. இந்த 24 நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 576 கிடைக்கும். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 7 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 13 கிடைக்கும். 13 + 5 வந்து என்னென்னா 18. இப்போ 18 தான் செகண்ட் ரோவில் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரோ ஓகேவா. தேர்டு ரோலையும் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க 35 இருக்குது. இந்த 35 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 35 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1225 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 3 4 5 5 + 5 10 கிடைக்கும். அப்போ 10 தானே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாமா? இப்போ 46 இருக்குது. இப்போ 46 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2116 வரும். இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணணுமா? அதே மாதிரி இப்போ 7 8 9 அப்போ வந்து 9 இங்கே. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. இப்போ ஃபர்ஸ்ட் பஸ்ஸில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 = 7, 2 = 49, 3 = 343, 4 = கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 7 இருக்குது இல்லையா, அந்த 7 இதை வந்து 1ஆல் ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7 எடுத்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 எடுத்து கியூப் பண்ணிவிட்டு 7 எடுத்து 7^4 போட்டிருக்குறாங்க. ஒவ்வொரு இடமும் அதே மாதிரி தான். இப்போ 1 இருக்குது இல்லையா, இப்போ இந்த 1 வந்து நம்ம மேலே கொண்டு போயிடலாம் பவராக. 7^1 7 காமனாக இருக்குது. அப்போ 7^1 போட்டுக்கலாம். 7^1 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 7 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 7/2 போடலாம். 7/2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 × 7 49. செகண்ட் ரோ அதே ஒரே மாதிரி கொடுத்துருக்குறாங்களா, சேம் அதே தான். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 எடுத்து 3 இருக்குது கியூப் பண்ணிக்கிறாங்க. 7 கியூப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 49 7 ஸ்கொயர். இப்போ 49 × 7 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 343 கிடைக்கும். 343. இப்போ 7/3 வந்து பார்த்தீங்கன்னா 343. அதுதான் இந்த தேர்ட் ரோவில் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் 7/4 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் ஈஸியாக வந்துடும். 7/4 அப்படின்னா 343 × 7 போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் கிடைச்சிருமா? போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 2401 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 2401. அப்போ இந்த 4 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2401 தான் இந்த செகண்ட் பஸ்ஸுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 4 6 = 3, 4 7 = 4, 4 8 = 6, 4 9 = கொஸ்டின் மார்க்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். காமனாக இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் 6 இருக்குதா, 6 இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 6 வந்து நம்ம ஸ்கொயர்டு பண்ணிக்கலாம். 6 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 36 கிடைக்கும்.
மைனஸ் காமனாக 4 நம்பர் 6 இருக்கிறதுனால நம்ம 4ஆல் மைனஸ் பண்ணுறோம். இப்போ 4ஆல் 36 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 32 கிடைக்கும். 32ல் ஃபஸ்ட் நம்பர் என்ன? 3. ஃபஸ்ட் நம்பர் 3யா, அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ரோ ஓகே. இப்போ 4 7 இருக்குது இல்லையா, 4 7 இருக்கிறதுனால நம்ம வந்து 7 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ 7 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 49 கிடைக்கும். இப்போ 4 7 இருக்கிறதுனால 4ஆல் மைனஸ் பண்ணுறோம். 49ல் வந்து நம்மளுக்கு 4 போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 45. 45ல் ஃபஸ்ட் நம்பர் 4, அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ரோ ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 8, தேர்ட் ரோவில் 4 8 இருக்குது. அந்த 8 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோன்னா 8 × 8 64. 64 மைனஸ் 4 8 இருக்கிறனால 4ஆல் மைனஸ் பண்ணுறோம். 60 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 6, அதை தான் இங்கே 6 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். 9 இருக்குது. இப்போ 9 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 9 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 81 கிடைக்கும். 4 9 இருக்கிறனால 4ஆல் மைனஸ் பண்ணுறோம். அப்போ 81 மைனஸ் 4 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 77 கிடைக்கும். அப்போ தேர்ட் பஸ்ஸுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 77. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஷேப் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படி அதாவது 4 2 3 4 8 6 12 48 72 இந்த ஸ்கொயருக்குள்ளே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். வாங்க எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 4 × 2, 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 8 கிடைக்கும். அதுதான் இந்த 8 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 2 × 3, 2 × 3 எவ்வளவு? 6, அதுதான் இந்த 6 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 × 4, 3 × 4 12, இந்த 12 கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து மேலே இருக்கிற நம்பர் எப்படி ஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். 8 × 6 எவ்வளவு? 48. அதே மாதிரி 12 × 6 72, 12 × 6 72 போட்டு பார்த்தீங்கன்னா வரும் 72 வரும். அப்போ இதை வச்சு நம்ம இந்த 2 ஸ்கொயரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ என்ன ஆன்சர் வரும்னு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமா? அப்போ ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கொயர் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இந்த பாக்ஸ்குள்ளே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு. அப்போ 48 × 72 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 3 4 5 6 வந்து ஆன்சர் வரும். ஸ்கொயருக்குள்ளே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3 4 5 6. இதுதான் வந்து ஃபோர்த்து பஸ்ஸுக்கு உண்டான ஆன்சர். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு நம்ம தமிழ் டூனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.